ஹலோ கைஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன ரெசிபி பார்க்க போகிறோன்னா ஒரு சூப்பரான ஈஸியாக டேஸ்டியான ஒரு குழம்பு ரெசிபி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி சேனலை நான் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி என்னென்னா அப்பளப்பூ புளிக்குழம்பு ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இது பார்த்திங்கன்னா எந்த காய்கறியுமே ஆட் பண்ணாமல் வெறும் அப்பளத்தை மட்டுமே வச்சு சூப்பராக ஈஸியாக டேஸ்டியாக செஞ்சிடலாம். இதை நீங்கள் சுடு சாதத்தில் ஆட் பண்ணி சாப்பிட்டிங்கன்னா ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். இது செய்கிறதுக்கு ஒரு 10 நிமிஷம் கூட ஆகாது, ஈஸியாக செஞ்சு முடிச்சிடலாம். வீட்டில் காய்கறி எதுவுமே இல்லாத டைமில் கண்டிப்பாக இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும். அதை எப்படி செய்ய போகிறதுன்றதை இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸ் புளியை நான் ஊற வச்சுக்கிறேன். புளியை நீங்கள் ஒரு 20 நிமிஷத்துலேருந்து அரை மணி நேரம் நல்லா ஊற வச்சுக்கலாம். ஊற வச்சுட்டு நல்லா இந்த மாதிரி புளியை கரைச்சி வச்சுக்கோங்க. இப்போ இது தனியாக இருக்கட்டும். அதுக்கப்புறம் ஒரு கடாயை எடுத்துக்கோங்க. நீங்கள் எந்த கடாயில் குழம்பு செய்ய போகிறீங்களோ அந்த கடாயை எடுத்துக்கலாம். அதில் ஒரு 2லேருந்து 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு கடுகு ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் அரை டீஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு, அதுக்கப்புறம் அரை டீஸ்பூன் அளவுக்கு உளுந்து. நீங்கள் இந்த கடலைப்பருப்பும் உளுந்தும் ஸ்கிப் பண்ணிவிட்டு கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம், அது உங்கள் இஷ்டம்தான். அதுக்கப்புறம் ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு வெந்தயம், அதுக்கப்புறம் கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கோங்க. கடுகும் கருவேப்பிலையும் நல்லா பொரிஞ்சு வந்த பின்னாடி பூண்டு நல்லா இடிச்சுட்டு ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு 20 பல் பூண்டு ஆட் பண்ணிக்கோங்க, கரெக்டாக வரும். நீங்கள் கட் பண்ணி ஆட் பண்ணுறத விட இடிச்சுட்டு ஆட் பண்ணும்போது இன்னும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அதே மாதிரி சின்ன வெங்காயத்தை ஒரு கை அளவுக்கு நல்லா இடிச்சுட்டு ஆட் பண்ணிக்கோங்க. சின்ன வெங்காயம் போட்டு செய்யுங்க, அப்படின்னா தான் டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இதெல்லாமே ஆட் பண்ணிவிட்டு நல்லா வெங்காயத்தை பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் நல்லா கண்ணாடி பதம் வந்த பின்னாடி ஒரு டீஸ்பூன் அளவுக்கு கல் உப்பு நான் ஆட் பண்ணிக்கிறேன். இதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் கட்டி பெருங்காயம் நான் இடிச்சிட்டு கொஞ்சமாக ஆட் பண்ணியிருக்கேன். நீங்கள் பெருங்காய பவுடர் வச்சுருந்தீங்கன்னா அதை ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ ஒரு 2லேருந்து 3 தக்காளி நான் கட் பண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ இதையும் சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கோங்க. தக்காளி நல்லா வதங்கி வந்த பின்னாடி ஒரு டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் அரை டீஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள், அரை டீஸ்பூன் அளவுக்கு சீரகத்தூள், இதெல்லாம் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. மஞ்சத்தூளும் சேர்த்து ஆட் பண்ணிக்கோங்க. நான் லாஸ்ட்டாக ஆட் பண்ணியிருப்பேன். உங்கள்கிட்ட குழம்பு மிளகாய் தூள் இருந்துச்சுன்னா அதவே டைரெக்டாக ஆட் பண்ணிக்கோங்க. நான் தனித்தனியாக பொடி வச்சுருக்கிறதுனால தனித்தனியாக ஆட் பண்ணியிருக்கேன். உங்கள்கிட்ட மிளகாய் தூள் இருந்துச்சுன்னா அதை மட்டும் கூட ஆட் பண்ணிவிட்டு இதெல்லாம் ஸ்கிப் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம ஊற வச்சுருக்க புளியை நல்லா வடிச்சிட்டு ஆட் பண்ணிக்கலாம். புளி தண்ணியை மட்டும் ஆட் பண்ணிவிட்டு அந்த இம்ப்யூரிட்டிஸ்லாம் அப்படியே ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ புளியை ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நான் ஃபஸ்ட்டே மஞ்சத்தூள் ஆட் பண்ண மறந்துட்டேன். ஸோ இப்போ ஆட் பண்ணியிருக்கேன். நீங்கள் மிளகாய் தூள் ஆட் பண்ணும் போது சேர்த்து ஆட் பண்ணிக்கோங்க. இதெல்லாமே ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு மூடி வச்சுருங்க. ஒரு 10 நிமிஷம் நல்லா குக் ஆகட்டும். இப்போ அந்த டைமில் நம்ம அப்பளத்தை பொரிச்சு எடுத்துடலாம். உங்களுக்கு எத்தனை அப்பளம் வேணுமோ அத்தனை அப்பளம் பொரிச்சு வச்சுக்கோங்க. நான் செய்ய போகிற குழம்புக்கு பார்த்திங்கன்னா ஒரு 4லேருந்து 5 அப்பளம் தான் தேவைப்படும். ஸோ நான் அப்பளத்தை பொரிச்சு எடுத்துக்கிறேன். எல்லா அப்பளத்தையும் நல்லா பொரித்து தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இப்போ அப்பளம் எல்லாமே பொரிச்சு வச்சாச்சு. இப்போ இதே டைமில் அங்கே குழம்பும் நல்லா ரெடி ஆயிரும். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், நல்லா கொதிச்சு வந்துகிட்ருக்கு. நான் மீடியம் ஃப்ளேமில் வச்சுருந்தேன், நல்லா கொதிச்சு வந்துருச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு. நம்ம போட்ட மசாலா எண்ணெய் எல்லாமே நல்லா பிரிஞ்சு வந்துருச்சு. இந்த டைமில் பார்த்தீங்கன்னா வெல்லம் ஆட் பண்ணிக்கலாம். வெல்லம் ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ அந்த ஹீட்லேயே நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க அப்பளத்தை நல்லா உடச்சிட்டு ஆட் பண்ணிக்கலாம். நீங்கள் அப்பளத்தை முழுசாகவும் ஆட் பண்ணிக்கலாம், இந்த மாதிரி உடச்சிட்டும் ஆட் பண்ணிக்கலாம். நீங்கள் முழுசாக ஆட் பண்ணிங்கன்னா அது அப்படியே இருக்கும் பெருசாக. ஸோ உடச்சிட்டு ஆட் பண்ணிங்கன்னா நீங்கள் சாப்பிட்றதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். நீங்கள் எந்த டைப் அப்பளம் வச்சுருந்தாலும் நீங்கள் இதுக்கு ஆட் பண்ணிக்கலாம். இந்த ரவுண்டு ஷேப் அப்பளம் தான் ஆட் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. நீங்கள் எந்த டைப் ஆஃப் அப்பளம் வேணாலும் ஆட் பண்ணிக்கலாம். மோதிரம் அப்பளம் ஆட் பண்ணிக்கலாம், இல்லை நீள நீளமாக வச்சுருந்தீங்கனாலும் ஆட் பண்ணிக்கலாம். ஆனால் இந்த மாதிரி உளுந்து அப்பளம் ஆட் பண்ணிங்கன்னா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் கலர் அப்பளம் ஆட் பண்ணிங்கன்னா நல்லா இருக்காது. ஸோ உளுந்து அப்பளம் ரெடி பண்ணியிருப்பாங்களே அந்த அப்பளத்தை போட்டு குழம்பு வைங்க, ரொம்பவே சூப்பராக இருக்கும், நல்லா டேஸ்டியாகவும் இருக்கும். பார்த்தீங்கனாலே தெரியும் எவ்வளோ சீக்கிரம் நம்ம செஞ்சு முடிச்சிட்டோன்னு.
நீங்கள் வந்து வீட்டில் இருக்கும்போது காய்கறி எதுவுமே இல்லாத டைமில் சீக்கிரமாக ஏதாவது வந்து குழம்பு ரெசிபி செய்யணும், டக்குன்னு செய்யணும், நல்லா டேஸ்டியாக செய்யணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக வந்து இந்த அப்பளப்பூ புளி குழம்பு ரெசிபி வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவே ஈஸியாக செஞ்சு முடிச்சிடலாம். இது நீங்கள் வந்து ஒன்ஸ் ஒரு தடவை செஞ்சு பார்த்துட்டிங்கன்னா அடிக்கடி வந்து செஞ்சு சாப்பிடுவீங்க. அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும். கண்டிப்பாக இந்த ரெசிபியை வந்து வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னொரு வீடியோவில் பார்க்குறேன். பாய்.